வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, இருபால் மெய்யன்பர்களே, திருப்பூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை மண்டலத்தின் சார்பாக நடைபெறும் இந்த அற்புதமான ஒரு சத்சங்கத்திலே தவம் இயற்றிய அம்மையார் அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய மதன் ஐயா அவர்களுக்கும், இந்த சத்சங்கத்தை செவிமடுக்க வந்திருக்கின்ற அத்துணை வேதாத்திரிய தூதுவர்களுக்கும் இருகரம் கூப்பி மீண்டும் ஒரு முறை சிரம் தாழ்த்தி வருக வருக என்று வரவேற்று சிந்தனையை துவங்குவோம். காப்பான கருவூரார் போகநாத காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டை நாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்த முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர் நந்தி தேவர் கோப்பான கோரக்கர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பானவாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, தன்னை பிரம்மமாகவே உணர்ந்து அதே பிரம்ம நிலையிலே தன்னை நிலைப்படுத்தி தனக்கு சமமாக ஞான குருமார்களை உருவாக்கி தன்னுடைய தொண்டு தொடராக பல தலைமுறைகளுக்கும் தொடரச் செய்த ஒரு அற்புதமான ஒரு தொண்டை செய்துவிட்டு மண்ணுலகிலிருந்து நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து இன்று விண்ணுலகிலிருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் பரமமகா பிரம்ம சித்தர் என்கின்ற மகா அவதார பரமஞான குரு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பொற்பாதங்களிலே இன்றைய சிந்தனையை நாம் சமர்ப்பிப்போம். அன்பானவர்களே, உலகத்தினுடைய பெரும் பகுதி அறியாமை என்னும் இருளிலே மூழ்கி இருந்ததாகவும் அந்த தூக்கத்திலே இருந்த பொழுது நம்முடைய பாரத திருநாடு ஆன்ம ஒளியிலே விழித்து எழுந்து அதன் தவப்புதல்வர்களாகிய ரிஷிகள் இருளை கடந்து பொன்னிறத்திலே ஒளிரும் மாபெரும் இறைவனை கண்டு கொண்டேன். அந்த இறைவனை
அறிவால் அறிவதால் மட்டுமே மரணத்தை வெல்ல முடியும். வேறு வழி மக்களே உங்களுக்கு இல்லை. அந்த அழியாத அமர தத்துவத்தின் குழந்தைகளே கேளுங்கள் என்று இந்த பூமியில் வாழ்வோரையும் பிற உலகத்தினரையும் அறைகூவல் விடுத்து இந்த உலகத்தை புனிதமயமாக்கியபடி வாழ்ந்த ரிஷிகர் கண்ட உண்மை, அந்த உண்மையின் தொகுப்பு தான் சத்தியம் அல்லது வேதங்கள் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். உலகத்திலேயே மிகவும் பழமை வாய்ந்த நூல் இந்த வேதம். இந்த வேதம் என்பது யாராலும் எழுதப்பட்டது அல்ல, என்றென்றும் நிலவுகின்ற உண்மையின் தொகுப்பே வேதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வேதங்களை ரிக், யஜுர், சாம, அதர்வனம் என்று 4 வகைகளையும் மேலும் ஒவ்வொன்றும் 3 உட்பிரிவுகளையும் கொண்டது. சம்ஹிதை என்கின்ற பிரிவிலே பல்வேறு தேவர்களிடமிருந்து நமக்கு பிரார்த்தனைகளாகவும், பிராமணம் என்கின்ற பிரிவிலே யக்னம் என்று சொல்லப்படுகின்ற யாகங்கள் மூலமாகவும், ஆரண்யகம் என்கின்ற பகுதியிலே உண்மையை பற்றிய ஆராய்ச்சி, அதாவது உபநிடதங்கள் மூலமாகவும் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். மனிதன் தன்னுடைய 6வது அறிவை பயன்படுத்தி அரிதி உண்மையை ஆராயவும் மனித மனதால் அந்த எல்லையும் தொட முடிகிறது. எனவே அக உலகை அறிவதற்கு யோகம் என்கின்ற பயிற்சியே மிகவும் முக்கியமாக விளங்குகிறது என்று ரிஷிகள் உபனிடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கிமு 800 500 வரை தோன்றிய உபநிடதங்களிலே யோகம் மனிதனை பல துன்பங்களிலிருந்து மீட்டு பரவசம் அடையும் ஒரு ஆன்மீக வாழ்வை அடையச் செய்யும் வழி என்று குறிப்பிட்டிருக்கின்றது. அதிலே இந்த பிராணாயாம பயிற்சியை பற்றி மிகவும் ஆழமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆத்ம வினிக்கிரகா பாப சம்ஸ்ருதிகி என்று சொல்கிறார்கள். உன்னுடைய உயிர் வாழ்வதற்கு தேவையான முழு முதற் பணியான இந்த பிராணசக்தி, அதை நீ முறைப்படுத்தினால் உன்னுடைய ஆத்மா சுத்தமடையும் என்று உபனிடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அஷ்டாங்க யோகத்திலே பதஞ்சலி முனிவர் 4வது அத்தியாயமாக இந்த பிராணாயாமத்தை அமைக்கின்றார். மனித உடலிலே திடமாக இயங்க 108 இடங்களில் உயிர் காற்று நின்று இயங்குகின்றது. இதையே உயிர்நிலை ஓட்டம் என்று சித்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நம் உடலிலே உள்ள தச வாயுக்கள் இந்த 108 இடங்களிலே உயிருடைய காற்றை, பிராணசக்தியை இயக்குவதாக சித்தர்கள் அறிந்தார்கள். இந்த தச வாயுக்கள் 108 உயிரிடங்களை எப்படி இயக்குகிறது என்கின்ற ஆராய்ச்சியே இந்த பிராணாயாமம், நாடி சுத்தி என்று சொல்லப்படுகிறது. பிராணன் என்றால் உயிர், அயமா என்றால் முறைப்படுத்துதல். உயிரை முறைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பிராணாயாம பயிற்சி. ஸ்ட்ரீம்லைனிங் ஆஃப் அவர் லைஃப் ஃபோர்ஸ். நாடி சுத்தி. நாடி என்றால் உயிர், சுத்தி என்றால் பியூரிஃபிகேஷன், சுத்தப்படுத்துதல். உயிரை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த நாடி சுத்தி. அன்பானவர்களே, மனிதனுடைய கண்களுக்கு புலப்படாத பொருட்கள் என்று 4 விஷயங்களை சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். 1 இறைநிலை, 2 மனிதருடைய உயிர், 3 காற்று,
நான்காவது நோய். இந்த நான்கும் நம்முடைய உடலை சூட்சுமமாக ஆட்சி செய்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே சித்தர்கள் கண்ணால் காண முடியாத இந்த பிராணனை கொண்டு உடலிலே நோய்களை போக்கும் வழியை கண்டுபிடித்தார்கள். அப்படி நோய்களை போக்கும் வழியை கண்டுபிடித்த முதலில் வந்த ஒரு பயிற்சி தான் பிராணாயாமமும் வர்மக்கலையும். நாடி சுத்தி என்பது உடல் நோயை குணப்படுத்தும், உடலை கல்பமாக்கும், அறிவை அஜயா என்ற ஒடுக்க நிலைக்கு கொண்டு செல்லும் பொழுது நம்முடைய சிற்றறிவானது பேரறிவோடு இணைந்து விடுகிறது என்று சித்தர்கள் ஆணித்தரமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அன்பர்களே, பொய்யென்று சொல்லக்கூடிய இந்த தேகத்தை மெய்யென்று நிரூபித்து காட்டி காற்றை பிடித்து மூனக்கணலை எழுப்பி மெய்ஞான அமுதத்தை உண்டு நரைதிரை மூப்பு இன்றி மற்றும் பிணியின்றி வாழ்ந்து காட்டியவர்கள் சித்தர்கள். அவர்களுடைய ரகசியம்தான் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம். பட்டினத்தார் ஒரு இடத்திலே குறிப்பிடும் பொழுது, வாசிதனை பார்த்து மகிழ்ந்து உனை போற்றாமல் காசிவரை போய் திரிந்து வாசிதனை பார்த்து மகிழ்ந்து உன்னை போற்றாமல் காசிவரை போய் திரிந்து கால் அலுத்தேன் பூரணமே காலலுத்தேன் பூரணமே. பட்டினத்தார் அவர்கள் கதறுகிறார் அந்த பாட்டுல. நான் ஒவ்வொரு க்ஷண நேரமும் நான் இந்த உயிரோட இருக்கனே, இந்த உடலை தாங்கிக் கொண்டு இந்த செத்த பிணத்தினை கட்டி சுமந்து கொண்டு நான் போறனே, எனக்கு உள்ளேயே இந்த நாதன் இருக்குதே, இந்த நாதனை இருத்து இந்த வாசி என்ற இந்த மூலத்தை நான் பயிற்சி மூலமாக பிடிக்காமல் காசி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன், ஆனா உணரல, ஆனா உள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது திருமூலர் ஒரு இடத்துல சொல்றார், ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன், ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகள் உய்யக் கொண்டு ஏறும் குதிரை மற்று ஒன்று உண்டு, மெய்யார்க்கு பற்று கொடுக்கும் கெடாது போய் பொய்யாரை துள்ளி விழுந்திடும் தானே, பொய்யாரை துள்ளி விழுந்திடும் தானே. திருமூலர் அற்புதமாக இந்த பாட்டிலே பிராணாயாமத்தை பற்றி சொல்கிறார். ஐவருக்கு நாயகன், ஐவர் என்றால் பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன். தசவாயுக்களிலே இந்த பஞ்ச வாயுக்கள் மிக மிக முக்கியமானது. அதுதான் ஐவருக்கு நாயகன். இந்த ஐவருக்கு நாயகனை தாண்டி அவ்வூர் தலைமகன் ஒருத்தர் சொல்றார். அந்த அவ்வூர் தலைமகன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் பிராணாயாம பயிற்சி. இதை
நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்றார். இந்த நித்திய ஜீவனை வாழும் காலத்திலே நம்ம உணரணும். அதுதான் உன்னுடைய ஆத்மாவை இறைவனோடு இணைக்கும் அற்புதமான ஒரு வேலையை செய்கிறது அப்படின்னு திருமூலர் மிகவும் அற்புதமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த பிராணாயாம பயிற்சி. இதை உணர்ந்த மகரிஷி அவர்கள் நம்முடைய உடற்பயிற்சியிலே முதலில் பிராணாயாமத்தை புகுத்துகிறார். எளிய முறை உடற்பயிற்சி என்று மகரிஷி அவர்கள் நமக்கு குறிப்பிட்டதால் நமக்கு மகரிஷி அவர்கள் சுக பிராணாயாமத்தை நம்முடைய பயிற்சிக்கு உள்ளே மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். சுக பிராணாயாமம் என்பது மூச்சை எந்த இடத்திலேயுமே நாம் அடக்க வேண்டாம். மூச்சை அடக்காமல் செய்கின்ற அற்புதமான பயிற்சி மகரிஷி அவர்கள் நமக்கு உடற்பயிற்சிக்கு உள்ளேயே கொடுக்கிறார். எவர் ஒருவர் மகரிஷியினுடைய உடற்பயிற்சியை தினமும் சரியான முறையில் செய்கிறார்களோ அவர்கள் காலையில் கைப்பயிற்சி முதல் உடல் தளர்த்தல் வரை செய்பவர்கள் 52 பிராணாயாமத்தை செய்கிறார்கள். அப்பேற்பட்ட அற்புதமான உடற்பயிற்சிக்கு உள்ளேயே மகரிஷி அவர்கள் கொடுக்கிறார்கள். நாம் உடற்பயிற்சி வகுப்பிலே கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். கைப்பயிற்சியிலே நிலை 3, 4, 5 கைகளை 5 விரல்களை ஒன்றாக அழுத்திக் கொண்டு சமான முத்திரை அல்லது முகுள முத்திரை என்று சொல்லக்கூடிய இந்த முத்திரையை வைத்துக் கொண்டு கைகளை சுழற்றும் பொழுது பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் என்று சொல்லுகின்ற இந்த பஞ்ச வாயுக்கள் நம் உடலிலே இயக்கம் பெறுகிறது. இந்த பஞ்ச வாயுக்கள் எந்த ஒரு உடலிலே இயக்கம் பெறுகிறதோ அவருடைய ஆத்மா பிரகாசம் அடையும். அதைத்தான் நம்ம முதல்ல சொன்னது, உபனிடத்துல சொன்னது ஆத்ம வினிக்கிரகா பாப சம்ஸ்கிருதிகி. நான் எதையும் படிக்கல, ஆனால் அதனுடைய உட்பொருளாய் இருந்தேன் அப்படின்னு மகரிஷி சொல்றார். நம்ம ஏதோ கைப்பயிற்சியை சாதாரணமா அந்த 5 விரலே ஒன்னா வச்சு ஒரு குவிச்சுக்கிட்டு ஏதோ சுத்தரம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நிலை 3, 4, 5 பஞ்ச பிராணனை மகரிஷி அவர்கள் நமக்கு இயக்குகிறார். எப்பேற்பட்ட ஒரு சூட்சமம் பாருங்க இந்த இடத்துல. இந்த அற்புதமான கலை இந்த உலகத்திலே முதல் வந்த 2 கலைகள், ஒன்று பிராணாயாமம், மற்றொன்று வர்மக்கலை. இந்த பிராணாயாமத்தை பற்றி இப்படி குறிப்பிடுகிறார்கள். வர்மக்கலையிலே சொல்லும் பொழுது எவர் ஒருவர் தினமும் பஞ்ச பிராணனையும் பஞ்ச நாடிகளையும் இயக்குகின்றார்களோ அவர் இந்த புவியிலே 120 ஆண்டு காலம் உயிர் வாழ்வார்கள் என்று வர்ம சாஸ்திரம் சொல்கிறது. பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் என்று சொல்லுகின்ற பஞ்ச வாயுக்களும் இடகலை, பிங்கலை, சுழிமுனை, புருடன், காந்தாரி என்று சொல்லுகின்ற பஞ்ச நாடிகளும், இந்த இரண்டும் எவர் ஒருவர் இந்த உலகத்திலே இயக்குகின்றார்களோ அவருடைய ஆத்மா பிரகாசமாக இந்த உலகத்திலே இருக்கும். இப்போ வேத காலத்திலே இதை பற்றி இப்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள். மகரிஷி இதை கைப்பயிற்சி நிலை 3, 4, 5 பஞ்ச பிராணன்களையும் பஞ்ச வாயுக்கள் பஞ்ச பிராணன்கள் அதை இயக்கிறார். நிலை 6 கைப்பயிற்சியினுடைய நிலை 6 இடகலை, பிங்கலை, சுழிமுனை, புருடன், காந்தாரி என்று சொல்லுகின்ற பஞ்ச நாடிகளை மகரிஷி அவர்கள் இயக்குகிறார்கள். ஏன் மகரிஷி இந்த கைப்பயிற்சியில 6வது நிலையை கண்ணை திறந்து செய்ய சொல்றார் அப்படின்னு பார்த்தா அதனுடைய ஆராய்ச்சி உங்களுக்கு விளங்கும். வலது பக்கம் திரும்பும் பொழுது இடது கால் கட்டை விரலையும், இடது பக்கம் திரும்பும் பொழுது வலது கால் கட்டை விரலையும் அழுத்தும் பொழுது இடகலை, பிங்கலை இரண்டும் சமன்பட்டு அக்னி நாடியாகிய சுழிமுனை நாடி இயங்கிடும்.
அந்த சுடிமுனை அந்த இடகலை பிங்கலையை சமன்படுத்துற பயிற்சி தான் கைப்பயிற்சியினுடைய முதல் பயிற்சி, முதல் நிலை. மேல 4 மூச்சு, கீழே 2 மூச்சு எப்படி கொடுக்கிறார் பாருங்க மகரிஷி. இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை எப்படி உள்ள எடுத்துட்டு வர்றார் பாருங்க. அந்த கண்ணை திறந்துக்கிட்டு இந்த நிலை 6 செய்யும் பொழுது கைப்பயிற்சியிலே வலது கண்ணிலே புருடனும் இடது கண்ணிலே காந்தாரி நாடியும் இயங்குகிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கைப்பயிற்சி செய்தோம்னா பஞ்ச நாடிகளையும் பஞ்ச பிராணனையும் நம்ம இயக்கிட்டோம். ஆத்மார்த்தமாக நீ இந்த பயிற்சியை செய்கிறாயா? இதுதான் கேள்வி. அப்படி செய்யும் பொழுது நமக்கு இது இயக்கம் பெறுகிறது. அப்பேற்பட்ட ஒரு சூட்சுமத்தை மகரிஷி உள்ளுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு பயிற்சியில கொடுக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த பிரபஞ்சமான அண்டத்திலே உள்ளதுதான் பிண்டத்திலே இருக்குது என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். நிலம் என்ற பருவுடலும், நீர் என்கின்ற ரத்தமும், நெருப்பு என்கின்ற வக்பமும், காற்று என்கின்ற பிராணசக்தியும், ஆகாயம் என்கின்ற உயிரும் நம் உடலிலே இருக்கிறது. ஆனால் நமக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் ஐயா? ஒரு கேள்வி வரும் அங்கே. இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை தோற்ற பொருட்களிலும் நிலம் இருக்கிறது, நீர் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, காற்று இருக்கிறது, விண் இருக்கிறது. அனைத்துமே பஞ்சபூதங்களின் தொகுப்பு. அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப மனிதன் என்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்களின் அடக்கம் மனிதன் அப்படின்னு சொல்றோம். ஆனால் சித்தர்கள் என்ன சொல்றாங்க? மனிதன் பஞ்சபூதங்களின் அடக்கம், பஞ்சபூதங்களின் கூட்டுக்கலவை மனிதன். எவர் ஒருவர் இந்த சரக்கலையை நித்திய வேலையாக செய்கிறார்களோ, நித்திய வேலைன்னு என்ன அர்த்தம்? எப்படி நம்ம உடற்பயிற்சி செய்யறோமோ அதே மாதிரி இந்த நாடி சுத்தி பிராணாயாமமும் தினமும் நம்ம செய்யணும். எவர் ஒருவர் இந்த சரக்கலை, ஏன் இதுக்கு சரக்கலை அப்படின்னு பேர் வச்சிருக்கார் சித்தர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரம் என்றால் தொடர்ச்சி, முடிவு இல்லாதது சரம் என்பது. நம்மளுடைய வாழ்க்கையில 3 நிலைகள் இருக்கும். சரம், ஸ்திரம், உபயம். 3ஆ பிரியும் நம்முடைய வாழ்க்கை. அது அவர்களுடைய கரு உருவார நேரத்தை பொறுத்துதான் அது அமையும். நீங்க சரமா, ஸ்திரமா, உபயமா அப்படின்னு. நம்ம கரு உருவார நேரத்திலே கோள்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறதோ அதை வச்சுதான் ஒருத்தர் சரமா, ஒருத்தர் ஸ்திரமா, ஒருத்தர் உபயமான்னு தெரியும். சரம் என்றால் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில. ஸ்திரம் என்றால் வளர்வார்கள், ஒரு இடத்துல நின்றுடுவாங்க, அதுல இருந்து இறங்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. உபயம் என்றால் வளர்வார்கள், ஒன்று முடியும், ஒன்றின் முடிவு அடுத்ததன் ஆரம்பமாக இருக்கும். இது எப்படி ஐயா நான் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபம். மேஷராசியில் பிறந்தவர்கள் சரம், ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஸ்திரம், மிதுனத்தில் பிறந்தவர்கள் உபயம். இப்படியே திருப்பியும் சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம், இப்படிதான் 4 சுத்து வரும். இது இந்த சரம் என்பது தொடர் ஓட்டம். நம்ம உடலுக்குள்ளே உயிர் என்பது தொடர் ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் இது இதற்கு பேர் சரக்கலை. தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பிராணனை எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் தொடர்ந்து ஓடச் செய்கின்ற கலை சரக்கலை. அப்ப சித்தர்கள் சொல்றாங்க, எவர் ஒருவர் சரக்கலையை நித்திய கர்மாவாக செய்கிறார்களோ, சாதாரண மனிதர்களுக்கு பஞ்சபூதங்களுக்குள் அந்த மனிதர்கள் அடக்கம், சரக்கலை செய்பவர்களுக்கு அவர்களிடத்தில் பஞ்சபூதங்கள் அடக்கம். அப்பா எப்படி சொல்லிருக்காங்க பாருங்க. சாதாரண மக்களுக்கு பஞ்சபூதத்துக்கிட்ட அவங்க சரண்டர் ஆகணும். ஆனால் இந்த சரக்கலை நாடி சுத்தி பிராணாயாமம் பயிற்சி செய்பவர்களுக்கு
பஞ்சபூதங்கள் அவர்களிடம் அடக்கம். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இப்ப நமக்கு. அதை சொல்லும் பொழுது சொல்றார் திருமூலர், சரம் தெரிந்தவரிடம் சரசமாடாதே அப்படின்னு சொல்றார் அவர். சரக்கலை யார் ஒருத்தர் தினமும் செய்கிறார்களோ அவர்களிடத்துல நம்ம தேவையில்லாம வாக்குவாதம் செய்யக்கூடாது. அப்படி நம்ம வாக்குவாதம் செய்தோம்னா அவர்கள் என்ன நம்மை சொல்கிறார்களோ அது பலிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, எவர் ஒருவர் சரக்கலையில் அந்த நித்திய கர்மாவாக செய்கிறார்களோ அந்த சரம் தெரிந்தவர் பரம் பார்ப்பார். அப்ப சரம் தெரிந்தவர் பரம் பார்ப்பார்னு என்ன அர்த்தம்? யார் ஒருவர் நாடி சுத்தி பிராணாயாமத்தை சரியான முறையில் செய்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் பரம் சுத்த வெளியோடு ஒரு இணைப்பிலே இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க இத. அப்பேற்பட்ட ஒரு சூட்சமமான கலை இந்த கலை. ஆனால் இந்த கலையில ஒரு பாதுகாப்பான முறை எப்படி நம்ம போகணும்னு கேட்டீங்கன்னா அந்த கும்பகம் என்கிறது தான், மூச்சை அடக்கிறது தான். இந்த கும்பகத்திலே சரியான பயிற்சி இல்லாமல் எத்தனையோ பேர் உடலிலே சக்கரங்களிலே தடுமாறி உடலிலே நோய் வந்தவர்கள் இருக்கிறார்கள், பித்து பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் அது மாதிரிலாம் இருக்கிறாங்க. முறையா செய்ய தெரியாம கும்பகத்தை பார்க்கிறார் மகரிஷி. கும்பகமே தேவையில்லை. பிராணாயாமத்தினுடைய ஒரு வகை சுக பிராணாயாமம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சுக பிராணாயாமம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூச்சை அடக்காத நிலை. அதைத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு உடற்பயிற்சிக்குள்ளேயும் கொடுக்கிறார், காயகல்ப பயிற்சிக்குள்ளே கொடுக்கிறார், தியானத்துக்குள்ளே கொடுக்கிறார் மகரிஷி. நம்ம விரிவா பார்க்க போறோம் ஒவ்வொன்னா. அப்ப மகரிஷி நமக்கு என்ன பண்றாருன்னு கேட்டா அந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை தரத்துக்கு முன்னாடி நம்ம இணைச்சிருக்கிறோம் அத. ஆனால் பயிற்சிகளுக்கு உள்ளேயே குண்டலினி யோக பயிற்சிக்கு உள்ளேயே மகரிஷி கொடுத்துட்டார் அத நமக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியறது? உடலிலே பிராணசக்தியை அதிகரித்து உள் உறுப்புகளை சரியான முறையிலே இயக்கி உயிரை நீண்ட ஆயுளாக மாற்றி வாழும் காலம் முழுவதும் இன்பமாக வாழ்வதற்கு ஒரு அற்புதமான பயிற்சியாம் நாடி சுத்தி பிராணாயாமம். அவ்வளவுதாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி இது. இப்ப நம்முடைய ஆயுட்காலம் என்பது 120 ஆண்டுகள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இப்ப 120 ஆண்டுகள் யார் உயிர் வாழறாங்க ஒரு கேள்வி வருது இல்லையா? நாங்க மன்றங்கள்ல வகுப்பு எடுக்கும் பொழுது எல்லா மன்றங்கள்லயும் கேட்போம். இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் வகுப்பு எடுக்கும் போதே கேட்போம். முன்வரிசையில் இருக்கிற அன்பர்கள்ட்ட கேட்போம், அம்மா நீங்க ஒரு தடவை மூச்சு இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். மூச்சு இழுத்து விடுவாங்க. ஐயா நீங்க ஒரு தடவை மூச்சு இழுத்து விடுங்க. மூச்சு இழுத்து விடுவார்கள். அப்படி மூச்சை இழுத்து விடும் பொழுது மூச்சை இழுத்து விடுறதுக்கு 2 வினாடி எடுத்துப்பாங்க. 2 வினாடி தான் எடுத்துப்பாங்க மூச்சை இழுத்து விடுறதுக்கு. சரி, இப்போ சித்தர்களுடைய இதுக்கு போவோம். இப்போ இன்றைய காலகட்டத்திலே பேசலாமே. நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு டிவி வாங்குறோம், ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர், ஒரு 2 வீலர் 4 வீலர் எது வாங்கினாலும் அதுக்கு என்ன கொடுப்பாங்க? கூட ஒரு மேனுவல் புக் கொடுப்பாங்க. அந்த மேனுவல் புக்ல என்ன போட்டிருக்கும்? How to operate this equipment. இந்த பொருளை எப்படி நாம் உபயோகம் செய்வது, இந்த பொருளுடைய ஆயுசு எவ்வளவு, இந்த பொருள் இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ல இருக்கிற எந்தெந்த பொருட்கள் எத்தனை வருஷம் அதனுடைய ஆயுசுலாம் வரும், எத்தனை மணி நேரங்கள் இது வேலை செய்யும், அதுல என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பிரச்சனைகள் வந்தா என்னென்ன இண்டிகேஷன் எல்லாமே அதுல கொடுத்திருப்பாங்க. அப்போ ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு செல்போன் வாங்கினாலும் நம்ம ஒரு மேனுவல் புக் இருக்கு.
1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்கினாலும் அதுக்கு ஒரு மேனுவல் இருக்கு இல்லையா? அப்போ நம்மளுடைய மேனுவல் எங்கே? அப்ப நம்மளுடைய மேனுவல் எங்கன்னு கேட்டா நம்ம எங்க போவோம்? நம்மளுடைய மேனுவலை தொலைச்சிட்டு தான் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம். நம்மளுடைய மேனுவலை நம்ம வந்து மேனுவலை தொலைக்காம இருந்தோம்னா இன்னைக்கு இவ்வளவு பேர் இந்த வகுப்புல உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு உபதேசத்துக்கு போயிட்டு இருப்போம், சத்சங்கத்துக்கு. அப்ப நம்மளுடைய மேனுவல் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் நீ உயிரோட இருக்கே அப்படின்றதுக்கு சாட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா, நீ உனக்கு பிராணன் இருக்குதா அவ்வளவுதான். மிச்ச விஷயங்களும் அதுக்கு அப்புறம் தான். இந்த பிராணன் அப்பா உனக்கு வந்து நீ வந்து இந்த உலகத்துல நீ ஜனனம் ஆயிட்டே, இப்போ அம்மாவனுடைய வயத்துல இருந்து நான் வந்து டெலிவரி வெளியில எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா உன்னுடைய பர்த் சர்டிபிகேட் என்ன கொடுக்குறாங்க? நீ ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சு வீதம், 60 நிமிடத்திற்கு 900 மூச்சு வீதம், 24 மணி நேரத்திற்கு 21,600 மூச்சு வீதம், 365 நாட்களுக்கு 78,84,000 மூச்சு வீதம், 120 வருடங்களுக்கு 94,60,80,000 மூச்சு உனக்கு வந்து கேரண்டி. இந்த அவனுடைய பர்த் சர்டிபிகேட் நீ பிடிச்சுக்கோ, அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய மேனுவல்ல சொல்லி இருக்கு. சரி, இப்ப மேனுவலை ஓபன் பண்ணுங்க. எல்லாரும் ஓபன் பண்ணிட்டீங்க மேனுவல். இப்போ அந்த மேனுவல்ல எடுத்த உடனே என்ன சொல்லியிருக்கு? The guarantee certificate for 120 years. அதுல ஒரு நிமிடத்திற்கு 4 மூச்சு வீதம். அதாவது ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சுன்னா அந்த 15 மூச்சு வந்து ஒரு நிமிடம் என்பது 60 வினாடிகள். அப்ப 60 வினாடிகள்ல நம்ம வந்து 15 மூச்சுன்னு சொல்லும் பொழுது 4 வினாடிகள் ஒரு தடவை மூச்சை இழுத்து விட்டா நம்ம வந்து சாதாரணமா எடுத்துக்கணும். யாரு? பயிற்சியெல்லாம் எந்த பயிற்சியுமே செய்யாத மக்களே. ஆனால் நம்ம மூச்சை ஒரு தடவை இழுத்து விடுன்னு சொன்ன உடனே 2 வினாடியில மூச்சு இழுத்து விட்டுட்டார் ஒருத்தர். அப்ப 2 வினாடியில மூச்சு இழுத்து விட்டுட்டாரு. ஆஸ் பர் அவர் மேனுவல் 4 வினாடி ஒரு முறை மூச்சு இழுத்து விடணும். 4 வினாடி மூச்சை ஒரு முறை இழுத்து விட்டால் உன்னுடைய ஆயுசு 120. அப்ப 2 வினாடியில மூச்சு இழுத்து விட்டுட்டா நம்ம ஆயுசு என்ன? 60 வயசு தானே. அப்ப 60 வயசுல நம்ம போயிட்டோம்னா நம்ம என்ன சொல்றோம்? கடவுளை திட்டுறோம் எல்லாரும். எனக்கு ஆயுசு இப்படி போயிடுச்சு, இப்படி குறைச்சிட்டீங்களே அப்படின்னு சுத்தி இருக்கிற உறவுகள்லாம் கடவுளே இல்லை அப்படி திட்டுவாங்க. அப்ப தப்பு எங்க இருக்கு பாருங்க. அந்த ஆயுளை நீட்டிப்பதற்கு ஒரு முறையான பயிற்சி தான் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம். இதுக்கு வந்து ஒரு சூத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றார் திருமூலர். ஏற்றி இறக்கி இரு காலும் பூரிக்கும் காற்றை அளக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை அளக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை புதைக்கும் குறியதுவாமே. எவ்வளவு எளிமையா சொல்றாரு பாருங்க. ஏற்றி இறக்கி இரு காலும் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த விளக்கத்தை வந்து நம்ம கடைசியா தான் வரப்போறோம். காயகல்ப பயிற்சியில உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை பாடல முதல்ல சொல்லிட்டு அன்பர்களுக்கு எப்படி அந்த பாடலுடைய விளக்கத்தை கடைசியில சொல்றோமோ அதே மாதிரி தான் இதனுடைய விளக்கத்தையே நம்ம என்ன பண்ணலாம், கடைசியில நம்ம வந்து இதனுடைய விளக்கத்தை வரலாம். இப்ப நம்ம உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல்ல இறைவனால் மனிதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை தோற்றப் பொருட்களுமே ஒவ்வொரு தோற்றப் பொருட்களும் ஒரு தத்துவம் அல்லது தன்மை உடையது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் சிறப்பு என்னவென்றால் 96 தத்துவங்கள் அடங்கியவர்கள் நாம தான்.
இந்த 96 தத்துவம் என்பது 59 ஸ்தூல தத்துவங்களாகவும் 36 சூக்கும தத்துவங்களாகவும் 1 அதிசூக்கும தத்துவமாகவும் நமக்கு உள்ளே 96 பிரிகிறது. இந்த அதிசூக்கும தத்துவம் தான் சிற்றறிவை பேரறிவோடு இணைத்து ஆன்மாவை லயம் பெற செய்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி இது. அப்போ இந்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய உடலிலே பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், நாகன், கூர்மன், கிருகிரன், தேவதத்தன், தனஞ்சயன், இடகலை, பிங்கலை, சுழிமுனை, சிகுவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்கினி, குகு, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 31 தத்துவங்கள் மிக மிக முக்கியம். இந்த 31 தத்துவங்கள் ஒரு உடலிலே சீராக இருக்கணும். இந்த 31லே நம்ம முதல்ல குறிப்பிட்ட அந்த தச வாயுக்கள், பிராணன் முதல் தனஞ்சயன் வரை அந்த தச வாயுக்கள் தான் இந்த நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கின்ற இந்த 108 உயிர் மையங்களை இயக்குகிறது, ஆற்றல் மையங்களை இயக்குகிறது. இந்த தச வாயுக்கள் ஒரு உடலிலே ஏதாவது ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டால் உனக்கு உடலிலே நோய் வந்து மரணத்திற்கு எடுத்துட்டு போய் விட்டுடும். அப்ப நோயும் வரக்கூடாது, மரணமும் வரக்கூடாது. அப்ப இந்த நோயும் மரணமும் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த 31லே முதல் 10 முக்கியம் தச வாயுக்கள். அதுதான் தச பிராணன்னு சொல்றோம். இந்த தச பிராணன் ஒரு உடலிலே சரியான முறையில இயங்கணும்னா இந்த தச நாடிகள், இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இடகலையிலிருந்து இடகலை, பிங்கலை, சுழிமுனை, சிகுவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்கினி, குகு, இந்த 10 நாடிகளும் 6 ஆதாரங்களும், துரியம் வந்து பரமாத்மா, அதை விட்டுணும், 6 ஆதாரங்களும் பஞ்சபூதங்களும் 10 நாடிகளும். இந்த 21 சரியா இயங்கினாத்தான் இந்த தச பிராணன் சரியா இயங்கும். எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க சித்தர்கள், எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. என்ன எக்யூப்மெண்ட் இருந்தது சித்தர்கள் கிட்ட இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு? கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இந்த 21 சரியான முறையில இயங்கினால் தச பிராணன்கள் சரியான முறையில இயங்கும். தச பிராணன் சரியான முறையில இயங்கினால் நம் உடலிலே வாதம், பித்தம், கபம் முக்குற்றங்கள் சரியான முறையில ஓட்டம் இருக்கும். நம் உடலிலே வலி வந்தாலோ, நோய் வந்தாலோ, மரணம் ஏற்பட்டாலோ ஒன்று வாதத்தில் ஆரம்பித்து முடியும், அல்லது பித்தத்தில் ஆரம்பித்து முடியும், அல்லது கபத்தில் ஆரம்பித்து முடியும். இந்த 3 தாண்டி நமக்கு நோய் எதுவுமே கிடையாது உடல்ல. 3 தானே வரப்போறது. ஒண்ணு வாத நோயில மரணம், இல்ல பித்த நோயில மரணம், இல்ல கப நோயில மரணம். இந்த 31 சரியா இயங்கிடுச்சுன்னா இந்த வாதம், பித்தம், கபம் ஒரு உடம்புக்குள்ள சீரா இருக்கும். அப்ப இந்த வாதம், பித்தம், கபத்தை ஒரு உடலிலே முக்குற்றங்களை சரியான முறையிலே இயக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த 21 சப்போர்ட் வேணும்னு சொன்னா இந்த 21 ஆதரவை பெற்று இந்த தச பிராணனுடைய இயக்கத்தை சரிப்படுத்திட்டோம்னா இந்த 31 ஒரு உடலிலே சீராக இயங்கினால் 120 ஆண்டுகள் இந்த உலகத்துல நம்ம வந்து கன்ஃபார்ம்டா இருப்போம். அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது அன்பர்களே. நம்ம இன்னைக்கு பேசும்பொழுது இதெல்லாம் உண்மையா, இது என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்களே, இப்படி மிகைப்படுத்தி சொல்றாங்களே, நம்ம தான் தினமும் நாடி சுத்தி பண்றோமே, இனிமேல் நீங்க எப்படி பண்ண போறீங்க? அதுதான் கேள்வி. எத்தனை பேர் நாடி சுத்தி பிராணாயாமத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம்? நம்ம நாடி சுத்தி பிராணாயாமம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா புற உலகத்தோடு இருக்கின்ற தொடர்பை துண்டித்து விட்டு அக உலகத்தோடு இருக்கின்ற தொடர்புக்கு உள்ளே செல்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான பயிற்சி நாடி சுத்தி. இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் நியமத்திற்கு கட்டுப்பட்டவர்கள்.
எவர் ஒருவர் ஏம நியமத்திலே கட்டுப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஆசனத்துக்கு உள்ளே வருவார்கள். இப்ப நம்ம வந்து இன்னைக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 565 பேர் இப்ப இந்த வகுப்புல இருக்கிறோம். இந்த 565 பேரும் ஏம நியமத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அதனாலதான் ஆசனத்துக்குள்ளே நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம் இன்னைக்கு. இது மாதிரி எத்தனையோ பேர் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். சரி, இன்னைக்கு கணக்க நம்ம பேசுறோம். ஏம நியமத்துல நம்ம எல்லாம் பாஸ் மார்க் வாங்கிட்டோம். 100 மார்க் வாங்கியிருக்க மாட்டோம், பாஸ் மார்க் வாங்கிட்டோம். 40 மார்க்குக்கு மேல வாங்கியிருப்போம். அப்ப ஏம நியமத்துல ஒருத்தர் பாஸ் மார்க் வாங்கினாதான் அவங்களுக்கு வந்து உடல் மேல அக்கறை வந்து ஆசனத்துக்கு உள்ள போவோம். நம்ம அது உடற்பயிற்சி செய்யறோம். எவர் ஒருத்தர் உடற்பயிற்சியை சரியான முறையில செய்கிறார்களோ அடுத்துதான் அந்த உயிர் மீது ஒரு தேடல் போகும். அப்ப அந்த உயிர் மீது ஒரு தேடல் நமக்கு இருக்கும் பொழுதுனா அந்த உயிரை வந்து நம்ம வந்து புற உலகத்துல தேட முடியாது, அக உலகத்துக்கு உள்ளத்தான் போய் தேடணும். அக உலகத்துக்கு உள்ளே போகணும்னா நம்ம வந்து இங்கிருந்து 12,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அமெரிக்கா கூட உடனே போயிடலாம் ஒரு பிளைட் பிடிச்சி 20 மணி நேரத்துல. ஆனால் அக உலகம் நம்ம உடம்புக்கு உள்ளே போறதுக்கு அவ்வளவு கஷ்டம். நமக்கு கஷ்டம்னா கஷ்டம் கிடையாது, நமக்கு கஷ்டமா இருக்கு. ஐயே அதிசுலபம் ஆத்ம வித்தை, ஐயே அதிசுலபம்னு சித்தர்கள் சொல்றாங்க பாடல்ல. அது ரொம்ப சுலபம். எப்போ? when you are disconnecting your relationship with the outer world. அவ்வளவுதான். புற உலகத்தோடு எப்பொழுது உன்னுடைய தொடர்பை நீ துண்டித்துக் கொள்கின்றாயோ அக உலகம் உனக்கு சாத்தியம் அப்பா. அப்ப அந்த அக உலகத்துக்கு நான் உள்ளே போகணும்னா என்ன பண்ணணும்? நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சி செய்ய வேண்டும். அவ்வளவுதான். இப்பதான் வந்து பேண்டமிக் பீரியட். அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம எத்தனை பேர் மன்றத்துக்கு உள்ள வந்திருக்கிறோம்? மன்றத்துக்குள்ள வரும் பொழுது, ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு கூட நான் 6 மணி 4 நிமிஷம் கரெக்டா நான் உள்ள வந்துட்டேன். அந்த நேரத்துல உள்ள வரும்போது அப்பயே தவம் ஆரம்பிச்சிடுச்சு. கிட்டத்தட்ட 320 அன்பர்களுக்கு மேல இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மதனையா சொன்ன உடனே எல்லாரும் வந்து கடைபிடிக்கிறீங்க எல்லாரும். மிக்க மகிழ்ச்சி. இது மாதிரி எல்லாம் எப்பவுமே இருக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்றத்துக்கு வேக வேகமா ஓடி வரும். நம்மள சொல்லியும் குத்தம் கிடையாது, அவர்களுடைய வேலை கடமைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. வேகமா ஓடி வருவோம். வேகமா ஓடி வரும்போது மன்றத்துல பார்த்தா தவம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே தப்ப தப்ப தப்பன்னு ஓடி வந்து அப்படியே பேக பக்கத்துல இருப்போம். அப்படியே உட்கார்ந்து உடனே என்ன பண்ணுவோம், அப்பதான் ஆரம்பிச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவோம், உடனே மன்றத்துல வந்து தண்டுவடை சுத்தி போயிட்டு இருக்கோம். நம்ம உடனே வேகமா வந்து ஒரு 4 தடவை மூச்சு எடுத்து விடுவோம். வேகம் வருதே ஒரு ஆசுவாசம் இல்லாம நம்ம வரோம். அப்பவே மூச்சு துடிப்பு பல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் நமக்கு. வேகமா 2 தடவை மூச்சு இழுத்து விடுவோம். அதுக்குள்ள தண்டுவடை சுத்தின்னு சொல்றாங்க. உடனே கையை கீழே இறக்கிடுவோம். அதை நம்ம திருப்பி இடத்துல கூட முடிக்க மாட்டோம். திருப்பி வந்து தண்டுவடை சுத்தி பண்ணிடுவோம். பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து போற ஸ்டேஜுக்கு போகும், தவத்தை நிறைவு செய்கிறோம். நம்ம மன்ற அன்பர்கள் மேலேயும் தப்பு இல்லையே, நமக்கு தவத்திற்கு கொடுத்திருக்கிற நேரம் அவ்வளவுதான். ஏன் இந்த பிரச்சனை வருது? Since we are not giving any importance to நாடி சுத்தி தண்டுவட சுத்தி பிராணாயாமம். அப்ப இந்த நாடி சுத்தி என்பது புற உலகத்தோடு தொடர்பை துண்டித்து அக உலகத்தின் உள்ளே செல்வதற்கு உண்டான ஒரு பாதையை அமைத்து கொடுக்கும் ஒரு அற்புதமான கருவி. அதை நம்ம செய்திடணும். அதெல்லாம் எப்படி செய்ய போறோம் நம்ம வந்து வகுப்புல பார்க்க போறோம். இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நாடி சுத்தி பிராணாயாமம் என்பது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த 96 தத்துவத்திலே 10 கதாநாயகர்கள். இந்த 10 கதாநாயகர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த 10 ஹீரோஸ் இவங்க தான். இதுல பாத்தீங்கன்னா இந்த பிராணன் என்பது பாத்தீங்கன்னா அது வந்து பிராணனுடைய இருப்பிடம். விஞ்ஞான பூர்வமா பார்க்கும்போது இருதயம்னு நம்ம வந்து சொல்லுவோம். இருதயத்தினுடைய இயக்க கட்டுப்பாடு அங்கதான் இருக்கு. ரத்தத்தை, சுத்த ரத்தத்தை நுரையீரல் மூலமாக ஆக்சீகரணம் செய்து அசுத்த ரத்தத்தை சுத்த ரத்தமாக மாற்றி பெற்ற அந்த ரத்தத்தை இந்த இருதயமானது உடல் முழுக்க அடித்து தள்ளி உடலின் ஒவ்வொரு செல்களுக்கும்
செல்களுக்கு உள்ளே பிராணசக்தியை செலுத்தி நம்மளுடைய உடல் இயக்கங்கள் மூலமாக பசி தாகத்தை ஏற்படுத்தி மறுபடியும் நாம் சாப்பிட்ட உணவை ஜெரிக்க செய்கின்ற ஒரு அற்புதமான பணி இந்த பிராணன். இதுல பாருங்க, இப்போ இந்த இருதயத்துக்கு இந்த ரத்தம் சுத்த ரத்தம் வரலன்னா பிராணன் இயங்குமா? இயங்காது. அப்ப ஏன் பிராணன் இயங்காது? உள்ளுக்குள்ள நம்ம மூச்சை உள்ள இழுக்கிறோம். உள்ள இழுக்கிற மூச்சானது இழுத்த உடனே இந்த வளிமண்டலம், வெளியில இருக்கிற பேருக்கு வளிமண்டலம், உடம்புக்குள்ளே உள்மண்டலம். இந்த வளிமண்டலம் இருக்கு இல்லையா, வளிமண்டலத்துல நம்ம ஒரு தடவை மூச்சு அப்படி உள்ள இழுத்தோம் அப்படின்னு சொன்னா 78.5% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 0.04% கார்பன் டை ஆக்சைடு, 0.46% மந்த வாயுக்கள். இது 4ம் உள்ள போகும். வெளியில இருக்கிறதுன்னா அதுக்கு பேர் வாயுக்கள். உள்ளுக்குள்ள போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் பிராணன். இப்ப உள்ளே போய் 0.8 வினாடிகள் எப்பேற்பட்ட ஒரு மிஷின் இருக்கு பாருங்க நமக்குள்ள. இன்னைக்கு என்ன ஆட்டோமேட்டிக் மிஷின்லாம் வந்திருக்குது, ரோபோட்டிக் மிஷின்ஸ், அதெல்லாம் இருக்கட்டும். 0.8 வினாடிக்குள்ள இதை உள்ளே வாங்கி அசுத்த ரத்தத்தை சுத்த ரத்தமாக மாத்தி 0.8 செகண்ட்ஸுக்குள்ள என்ன பண்றது, இருதயத்துக்கு சுத்த ரத்தத்தை கொடுத்துருது. உடனே என்ன பண்றது, அடுத்த மூச்சுக்கு வெளியில தள்ளும் பொழுது அந்த 2 செகண்ட்ல, 2வது செகண்ட்ல நம்ம வெளியில தள்ளும் பொழுது உள்ள போன அதே 78.5% நைட்ரஜன் வெளியில போயிடும். உள்ள போன 21% ஆக்சிஜன் வெளியில வரும்பொழுது 16.44% தான் வெளியில போகும். உள்ள போன 0.04% உள்ள போன கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரும்பொழுது 4.46% வெளியில போகும். உள்ள போன மந்த வாயுக்கள் 0.46% அப்படியே வெளியில வந்துடும். இப்ப பாருங்க எப்பேற்பட்ட ஒரு மிஷின் பாருங்க. இது அந்த 0.8 வினாடிக்குள்ள நடக்கணும். இந்த 0.8 வினாடிக்குள்ள நடக்கலை அப்படின்னு சொன்னா அது நடக்கும். ஆனா அது கரெக்டா பண்ணும். உள்ளுக்குள்ள அந்த மிஷின் கரெக்டா பண்றாரு. இந்த மிஷினை கெடுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 4 வயசு குழந்தை கூட சொல்றது, என்ன டென்ஷன் படுத்தாத, நான் ரொம்ப கடுப்பாயிடுவேன் அப்படின்னு சொல்றதுங்க பசங்க எல்லாமே இன்னைக்கு, இல்லையா? நம்ம வீட்லயே பாக்குறோமே. அப்ப நம்ம உணர்ச்சி நிலையில் இருக்கும் பொழுது இருதயம் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, பல்ஸ் ஜாஸ்தி ஆகும். அந்த 72 துடிப்பு ஜாஸ்தி ஆகும். ஒரு நிமிடத்துக்கு ஜாஸ்தி ஆகும்போது என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு ரத்தம் சீக்கிரம் தேவை. உள்ளுக்குள்ள மெசேஜ் கொடுக்கும், அப்பா இவன் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறான்பா, சீக்கிரம் ரத்தத்தை கொடு, இவனுக்கு உடம்பு முழுக்க பிராணசக்தியை செலுத்தணும்னு சொல்லும். ஆனா நம்ம உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருப்போம். நுரையீரல் இது என்ன பண்ணும், நான் எப்பவுமே என்னுடைய குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு இது சொல்லிட்டுன்னா நமக்கு உயிர் போயிடுமே. அது என்ன பண்ணும், சரி இவங்களுடைய தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு 0.1 வினாடி தன்னுடைய இயக்கத்தை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி 0.7 செகண்ட்ஸ்ல அது ஹார்ட்டுக்கு ரத்தத்தை கொடுத்துரும். இந்த 0.7 செகண்ட்ல வர ரத்தம் என்ன ஆகும், 0.8 வினாடிக்கு வருகின்ற ரத்தமானது 100% பியூரிஃபைடு, சுத்த ரத்தம். 0.7 செகண்ட்ல உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே வரும் பொழுது 80% சுத்த ரத்தம், 20% கண்டாமினேட்டட் பிளட், அசுத்த ரத்தம். இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி வசம், முகத்துல அப்படி கடுக தூக்கி போட்டா வெடிச்சிடும் கடுகு, அந்த நிலையில இருப்பாங்க நிறைய பேர். அப்ப என்ன பண்ணும், 0.6 செகண்ட்ல ரத்தத்தை கொடுத்துரும். அப்ப 40% கண்டாமினேட்டட் பிளட், அசுத்த ரத்தம், 60% தான் சுத்த ரத்தம். இந்த ரத்தம் உடல் முழுக்க பாஞ்சுதுன்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம உடம்புக்குள்ள நம்மளே எந்த விஷ ஜந்துவும் நம்மளை கடிக்க வேண்டாம், நம்மளே விஷத்தை நம்ம உடம்புக்குள்ள ஏத்திக்கிறோம். அப்போ இந்த சூழ்நிலையில இந்த பிராணன் சரியான முறையில இயங்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு வலி நோயாக மாறி மரணத்தில் எடுத்து போய் வச்சிடும் நம்மள. 2வது அபானன், மூலாதாரமாகிய குதத்துக்கும் குய்யத்துக்கும் இடைப்பட்ட பிரதேசத்துல இருக்குது. மலத்தை வெளியில தள்ளுறது, சிறுநீரை வெளியில தள்ளும்,
சுக்கிலம் சுரோனிதத்தை வெளியில தள்ளும். கொஞ்சம் பாருங்க, இந்த அபானன் நமக்கு வேலை செய்யலைன்னா என்ன நடக்கும்? 2 நாளா ஒருத்தர் வந்து மலம் கழிக்கல, என்ன ஆகும்? வயிறு அவ்வளவுதான், வயிற்றுக்குள்ள மஸ்ட் சேர்ந்து போயிடும், பெரிய பிரச்சனை வந்துடும், கேஸ்ட்ரிக் பிரச்சனை வந்துடும், உள்ளுக்குள்ள வயிறு புளிப்பு தட்டு போயிடும், ஸ்ட்ரோக் வந்துடும். 2 நாளோ 3 நாளோ சிறுநீரே போகல ஒருத்தர், என்ன ஆகும்? சிறுநீரகங்கள் செயல் இழந்து போச்சு, உடம்புல உப்பு அதிகமாயிடுச்சு. சரி, மலம் ஒருத்தர் போயிட்டே இருந்தா என்ன நடக்கும்? அப்ப ஜீரண சக்தியே வேலை செய்யல, ஜீரண மண்டலமே வேலை செய்யல. ஒருத்தர் சிறுநீர் போயிட்டே இருக்கிறாரு, என்ன பண்ணும்? கணைய சுருப்பி சரியா வேலை செய்யல. சுக்கிலும் சுரோனிதத்தை ஒருத்தர் வெளியில தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன ஆயிடும்? நரம்பு தளர்ச்சி வந்து சீக்கிரம் போயிடுவார், மானமிழந்து மதிக்கெட்டு போயிடுவார். அதை சரியான முறையில வந்து வெளியே ஏத்தாம அப்படியே வச்சிருந்தா என்ன ஆகும்? பித்து பிடிச்சு போயிடும். அப்ப பாருங்க, இந்த சிறுநீரும் மலமும் விந்துநாதத்தையும் சரியான முறையில் முறையாக வெளியேற்றுகின்ற ஒரு அற்புதமான பணியை செய்வது இந்த அபானன். இந்த அபானன் நமக்கு சரியா வேலை செய்யலைன்னா என்ன பிரச்சனை வந்துடும்? கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் பிரச்சனை இல்லையா? ஸ்ட்ரோக் வந்துடும், நமக்கு சுகர் வந்துடும், கிட்னிஸ் போயிடும். அப்ப எவ்வளவு பிரச்சனை வருது பாருங்க. அப்ப இந்த அபான வாயு சரியில்லைன்னா உடலிலே வலி வந்து நோயாக மாறி மரணத்தில் எடுத்து போய் வச்சிரும். 3வது உதானன். இந்த உதானன் என்பது தொண்டை பகுதியில் இருக்கு. நம்ம சாப்பிடுற அத்தனை உணவுகளையும் விழுங்கி உள்ள தள்ளி ரசமாக, ரத்தமாக, தசையாக, எலும்பாக, கொழுப்பாக, மஜ்ஜையாக, சுக்கிலமாக மாற்றி இந்த உயிர் ஓட்டத்தை சரிப்படுத்துறது, உணவை சப்த தாதுக்களாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான பணி. அது மட்டும் பண்றதா? எல்லாத்தையும் பிரிச்ச உடனே மலக்கழிவை வந்து மலப்பையில தள்ளுற வரைக்கும் அதனுடைய வேலை. அப்ப இந்த உதானன், நான் வந்து வாரத்துல 6 நாள் வேலை செய்யறேன், இன்னைக்கு சண்டே ரெஸ்ட்னு நம்ம சொல்றோமே, இந்த உதானன் வந்து நான் ஒரு நாள் வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்? சப்த தாது பிரியுமா? அவ்வளவுதான், எல்லா நோயும் நமக்கு வந்து விடும். அப்ப இந்த உதானன் வேலை செய்யலைன்னா சரியான முறையில வலி வந்து நோய் வந்து மரணத்துல போய் வச்சிரும். 4வது சமானன். இந்த சமானன் என்பது நம்மளுடைய நாபி சக்கரத்துல இருந்துகிட்டு பசி தாகம் உண்டாக்குறது, செரிமானத்தை பண்றது, நம்ம உடம்புல வந்து அந்த டெம்பரேச்சர் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது அதுதான். இதுல இருந்து 1 டிகிரி கீழே போச்சுன்னா, 1 டிகிரி மேல போச்சுன்னா என்ன நடக்கும்? உடல் வலி, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கிறது, ஜுரம் வரா மாதிரி இருக்கு. 2 டிகிரி போச்சுன்னா ஜுரம் ஆல்மோஸ்ட் வருது. 3 டிகிரி போச்சுன்னா ஜுரமே வந்துருச்சு. 4 டிகிரி போச்சுன்னா டாக்டர் போறோம், டாக்டர் எனக்கு ஒரு பவர்ஃபுல் இன்ஜெக்ஷன் போடுங்க, நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள இந்த ஜுரம் எனக்கு சரியா என்னன்னு சொல்றோம். 5 டிகிரி போச்சுன்னா ஹாஸ்பிட்டல் நம்மளை படுக்க வைக்கிறாங்க, ட்ரிப்ஸ் ஏத்துறாங்க, ஐவி போட்டு கூல் பண்றாங்க. இன்னொரு டிகிரி மேல போச்சுன்னா ஐசியூல எத்துமே நம்மளை படுக்க வைக்கிறாங்க. இன்னொரு டிகிரி மேல போச்சுன்னா ஐசிசியூக்குள்ள போறோம். இன்னொன்னு மேல போச்சுன்னா ஒரேடியா மேலேயே போயிடுறோம். அதே மாதிரி கீழ் நோக்கி வரும் பொழுதும் உடம்புல வந்து வெப்பம் இருக்காது, குளிர் எடுக்கும், ஒரு டிகிரியா குறைஞ்சு போயிடும், கடைசியில ஜன்னி பிறந்துரும். அப்போ இந்த 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் நம்ம உடம்புல வந்து மெயின்டைன் பண்றது இந்த சமான வாயு. இந்த சமானன் ஒரு நாள் நான் வேலை செய்யலைன்னு உட்கார்ந்துருத்துன்னா என்ன ஆகும்? நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மரணத்துக்கு போக வேண்டியதுதான். ஜுரம் வந்து ஒண்ணு ஹை டெம்பரேச்சர் இல்ல குளிர் ஜுரம் வந்து உடல் உறுப்புகளை ஒரே அடி அடிச்சிடும். கிட்னி அடிச்சிடும், மெயினா கிட்னி அடிச்சிடும், லிவர் அடிச்சிடும், ஹார்ட் அடிச்சிடும், அவ்வளவுதான், போயிடுச்சு, அவ்வளவுதான். டாக்டர் வெளியில வந்து கண்ணாடி இப்படி சினிமாலாம் காமிக்கிற மாதிரி கண்ணாடி இப்படி கையில் எடுப்பாரு, சாரி நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணோம் முடியல அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப இந்த சமானன் ஒரு நாள் வேலை செய்யலைன்னா போச்சு எல்லாமே. அடுத்தது வியானன். இந்த வியானன் வந்து உடம்பு முழுக்க பரவி இருந்து உடலில் மேல் விழும் இந்த தோல் உணர்ச்சிகளாக ஸ்பரிச உணர்வை உண்டு பண்ணுவதற்கு தான் இந்த வியானன். இந்த ஸ்பரிச உணர்வு இல்லைன்னா நம்ம பிணம் அல்லது கோமா ஸ்டேஜ், அது இருந்தே பிரயோஜனம் இல்லை. அடுத்தது நாகன். இந்த நாகன் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா தொண்டை பகுதியில இருக்கும். நம்ம எதை கொடுத்தாலும் உள்ள போட்டுருவோம், நம்ம வந்து வாயில எதை கொடுத்தாலும் அப்படியே நேரம் உள்ள போட்டுருவோம், என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டாங்க நிறைய பேர். ஆனா இந்த நாகன் என்ன பண்ணுங்கன்னா உள்ள போன உடனே அங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கு நம்ம தொண்டைக்குள்ள.
இவர் இந்த பொருளை சாப்பிட்டு இருக்காரு, இந்த உடம்புக்குள்ள இது ஏத்துக்குமா ஏத்துக்காதான் அந்த செக் போஸ்ட்ல என்ன பண்ணும், அது உள்ள போன உடனே அது என்ன பண்ணும்னா உள்ள போயிடும். ஆனா என்ன பண்ணும், உள்ள ஒரு மெசேஜ் கொடுத்துரும். அது கொடுத்துட்டு என்ன பண்ணும், இந்த உடம்புக்கு இந்த பொருள் ஒவ்வாது. உடனே அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, இந்த நாகன் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன், ஒரு வாந்தியை உண்டு பண்ணி உள்ள இருக்கிற பொருளை ஒண்ணு வாய் வழியாகவோ அல்லது பேதி வழியாகவோ ஆசன வாய் வழியாகவோ வெளியில தள்ளுற வரைக்கும் விடாது உங்களை. ஆனா நம்ம என்ன பண்றோம், வாமிட் வந்தா உடனே ஒரு வாமிகைண்டுன்னு ஒரு மாத்திரையை போட்டுறோம். ஒரு லூஸ் மோஷன் வந்தா உடனே வந்து லோபெரட்னு ஒரு மாத்திரையை போட்டுறோம். அப்ப வெளியில வரத நம்ம அடைச்சி வச்சிடுறோம். அப்ப அடைச்சி வச்சா என்ன ஆகும், அவங்களே முடிவு பண்ணிக்கணும். அப்ப இந்த நாகன் வேலை செய்யலைன்னா என்ன நடக்கும், உடலுக்குள்ளே விஷம் தங்கிடும், மரணத்துல போய் வச்சிடும். அடுத்தது கூர்மன். இது நம்ம 2 கண்கள்ல இருக்கிறது இந்த கூர்மன். இந்த கண்கள்ல வந்து கண்ணீர் தேங்கும், கண்ணீரை வரவைக்கும், கண்ணீரை என்ன பண்ணும், இருக்கிற கண்ணீரை வந்து வெளியில தள்ளிவிடும். அப்படி கண்களை இமைப்பதற்கும், அதுதான் கண்ணை இமைக்கிறது. அந்த இடத்துல ஒரு நாடி, இந்த கூர்மன். அது இல்லாம வந்து இந்த இடத்துலதான் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புருடன் காந்தாரின்ற 2 நாடியும் வேற இயக்கிறது இந்த கண்கள், இந்த இடத்துல இருந்துகிட்டு. அப்ப இது சரியான முறையில இயங்கலைன்னா நம்ம உடம்புல இருக்கிற 72,000 நரம்புகளிலே 22,330 நரம்புகளிலே பிரச்சனை வந்துடும். அப்போ 30% வியாதிக்கு வழிவகுத்துரும் இது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ இதுக்கு பெரிய டேஞ்சர் சிச்சுவேஷன் அது. அடுத்தது பாத்தீங்கன்னா கிருகரன். இந்த கிருகரன் என்பது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து மூக்கிலிருந்து நம்ம வாசனையை நுகர்வதற்கும், தும்மல் ஒவ்வாதது உள்ள போயிடுச்சுன்னா உடனே ஒரு தும்மல் வரத்துக்கும் இந்த கிருகரன் யூஸ் பண்றது. வாசனா சக்தி இல்லைன்னா நம்ம உடம்புல ஜீவகாந்தம் இருந்தே பிரயோஜனம் இல்லை. அவ்வளவு முக்கியம். பிராணசக்திக்கும் இந்த மூக்கு தான் முக்கியம். அப்போ இந்த கிருகரன் ஒரு உடம்புல சரியான முறையில வேலை செய்யலைன்னா பிராணசக்தியே போயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், இருக்க முடியாது. மூக்குல வாசனை தெரியல அப்படின்னு சொன்னாலும் பல வியாதிகளுக்கு உண்டான வழிகளுக்கு உள்ளே அவங்க போறாங்கன்னு அர்த்தம். சிம்டம்ஸ் உடனே என்னன்றத பார்க்கணும் அவங்க. அலார்மிங் அவங்களுக்கு அது. தேவதத்தன் அடுத்தது. இந்த தேவதத்தன் என்பது நம்ம மார்புல இருக்கு. இது மார்புல இருந்து கொண்டு நமக்கு வந்து ஒரு சில நேரத்துல அசௌகரியம் இருக்கும்போது கொட்டாவி வருது பாருங்க, அடக்க முடியாது. இந்த கொட்டாவி வந்தா விட்டுடணும், அடக்கக்கூடாது. அதே மாதிரி விக்கல், இந்த கொட்டாவியும் விக்கலையும் உண்டு பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து பிராணசக்தியை சமன்படுத்தும். அது விக்கல் வந்தா உடனே நம்ம தள்ள தட்டுவோம். ரொம்ப அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அது என்ன பண்ணுகிட்டேன்னா சடனா வந்து ஹார்ட் அடிச்சிடும். அப்போ இந்த தேவதத்தன் சரியான முறையில வேலை செய்யலைன்னா, விக்கல் வர வேண்டிய நேரத்திலேயோ கொட்டாவி வர வேண்டிய நேரத்திலேயோ அது சரியான முறையில பண்ணலைன்னா உள்ளுறுப்புகளை பாதித்து வலி உண்டாக்கி நோயை கொடுத்து மரணத்தில் போய் வச்சிடும். கடைசியா தனஞ்சயம். இந்த தனஞ்சயங்கிற வாயு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக பெண்களுக்கு தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவை வெளியே தள்ளும் பிரசவத்தின் போது. தசவாயுக்களிலே இந்த தனஞ்சயன்ற வாயுவை தவிர மற்ற 9 வாயுக்களும் மரணத்தின் போது பிராணனோடு சேர்ந்து ஒரே நேரத்துல போயிடும். அதான் ஒரு பாடல்ல சொல்றாரு இல்லையா, பந்தல் பிரிந்தது பண்டாரம் வந்தகத்தே துன்புறும் வாசல் மென்மேல் வர 9 வாசலும் ஒக்கென அடைக்க அன்பகத்தாரை விட்டு அகன்றனரே. 9 வாசல் வழியா இந்த 9 வாயுக்களும் போயிடும், பிராணனோட சேர்ந்து போயிடும். இந்த தனஞ்சயங்கிற வாயு மட்டும் நம்ம உடம்புக்குள்ளேயே இருந்து வெளியேறாம இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தனஞ்சயன்ற வாயு நம்ம உடம்புக்குள்ளே 72 மணி நேரம் உள்ளுக்குள்ளே அது வந்து இருக்கும். இந்த தனஞ்சயன்ற வாயு உடம்புக்குள்ளே 72 மணி நேரம் இருந்தா என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, எங்கும் எதிலும் தூணிலும் துரும்பிலும் இருக்கின்ற ஒரு இறைவன் ஒரு பிணத்திற்கு உள்ளும் இருப்பான்கிற ஒரு தத்துவத்தை இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். இந்த தனஞ்சயங்கிற வாயு இந்த ஒரு இறந்த பிணத்துக்கு உள்ளே இருந்து அது என்ன பண்ணும், அந்த உடம்பை வீங்க செய்து நவத்வாரங்கள் வழியாக நுரை நீரை வர செய்து உடம்பை நாற்றம் எடுக்க செய்து அந்த உடம்பிலிருந்து ஒரு புழு பூச்சியை உருவாக்கும். செத்த பிணத்திலிருந்து ஒரு உயிரை உருவாக்குகின்ற சக்தி இந்த தனஞ்சயனுக்கு உண்டு.
இந்த உடம்பை இடுகாட்டுல எடுத்துக்கிட்டு போய் தீ மூட்டியவுடன் பாதி உடம்பு வெந்த பிறகு டப்புன்னு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வந்துருச்சுன்னா தனஞ்சயன்ற வாயு பிரிஞ்சிடுதுன்னு அர்த்தம். கொதிநிலை தாங்காம வெடிச்சிடும். ஒரு உடம்பை எரியூட்டாமல் புதைத்தால் உடம்பை மண்ணோடு மண்ணாக செய்த பிறகு தனஞ்சயன் வாயு வெளியேறிடும். ஒரு இறந்த ஒரு மனிதரை உயிருடன் மீட்டு வரச் செய்த யோகிகள் இந்த தனஞ்சயன்ற வாயுவை அதனுடைய உதவியை கொண்டுதான் சித்தர்கள் இறந்த ஒருவரை கூட 72 மணி நேரத்துக்குள்ள அவங்களை உயிர் பிழைக்க வைத்தார்கள். அப்ப ஜீவசமாதி எய்திய யோகியினுடைய உடல்ல இருந்து இந்த 10 வாயுக்களும் வெளியேறாது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 10 வாயுக்கள் தாங்க நம்ம உடம்புல பிராணாயாமத்தினுடைய கதாநாயகர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தச வாயுக்கள் தான். இந்த தச வாயுக்கள் இந்த 10ம் ஒரு உடலிலே சீராக இயங்குவதற்கு ஒரு அற்புதமான கருவி நாடி சுத்தி பிராணாயாமம். அந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை நம்ம சரியான முறையில செய்யணும். ஏன் சரியான முறையில செய்யணும்? ஒரு கேள்வி வருது. இப்போ நம்ம வலது நாசி இடது நாசி, அதாவது பித்ரு நாடி, மாத்ரு நாடி, அக்னி நாடி அப்படின்னு சொல்லுவோம். சூரிய நாடி, சந்திர நாடி, சுழிமுனா நாடின்னு சொல்லுவோம், சூட்சுமனா நாடின்னு சொல்லுவோம். வலது நாசி அப்பா, இடது நாசி அம்மா, நடு நாசி பிரம்மம், பிரம்மத்தோட இணைக்கிறது அதுதான். இப்போ நம்ம சாதாரணமாவே வலது நாசியில் இப்போ மூச்சை ஒரு தடவை உள்ளே இழுத்தால் அந்த மூச்சு நம்ம வெளியில விடும் பொழுது சூரிய கலை வழியாக 8 அங்குலமும் சந்திரக்கலை வழியாக 12 அங்குலமும் மூச்சே நம்ம சாதாரணமாவே நம்ம மூக்குல இருந்து மூச்சு வெளியில போயிடும். அப்போ ஒவ்வொரு தடவை நம்ம மூச்சு இழுத்து விடும் பொழுதும் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா 4 அங்குலம் மூச்சு, இதை மூச்சு விடும் பொழுதே வேஸ்ட் பண்றோம் இல்லையா? அது மட்டுமல்ல, நம்ம நடக்கும் பொழுது, உணவு சாப்பிடும் பொழுது ஒரு 4 அங்குலம் மூச்சு நம்ம வேஸ்ட் பண்றோம். நடக்கும் பொழுது 24 அங்குலம் மூச்சு நமக்கு விரயமாகிறது. நம்ம ஓடும் பொழுது 42 அங்குலம் மூச்சு விரயமாகிறது. தாம்பத்திய உறவு கொள்ளும் பொழுது 50 முதல் 60 அங்குலம் மூச்சு விரயமாகுது. அப்ப இதெல்லாம் நம்ம கழிக்கணும். இந்த 120 வருஷத்துல கழிக்கணும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல நமக்கும் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு 30லிருந்து 39 மூச்சு விடுவோம் குழந்தை. ஏன்னா ஒரு பிரதேசத்திலிருந்து தாயினுடைய ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்து நம்ம வெளியில வரும்பொழுது வெளி பிரதேசம் நமக்கு அந்த சூழ்நிலைகள், அந்த அமைப்பு நமக்கு சரியா செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இட் வில் டேக் டைம். 6 அறிவு படைத்த மனிதன் மட்டுமே தன் ஆயுள் காலத்தை நீட்டிக்க செய்வதற்கும் அவர்களுடைய உடலில் உள்ள தத்துவங்களை ஆராய்ந்து அதில் அளவு முறை மீறாமலும் சிலவற்றை தவிர்த்தும் வந்தால் ஆயுள் விரிவடையும் என்பதை சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த சித்தர்கள் கண்டுபிடித்த அந்த அற்புதமான ஒரு தத்துவம் தான் அந்த 96 தத்துவங்கள். அந்த 96 தத்துவங்களை கண்டுபிடித்த சித்தர்கள் இந்த மனிதனுக்கு என்ன பண்ணணும்னு பாக்குறாங்க. இந்த முயல் இருக்குதே காட்டுல, இந்த காட்டுல எவ்வளவு ஆராய்ச்சி பண்றாங்க பாருங்க சித்தர்கள். இந்த முயல் இருக்கே, ஏன் 8 வருஷம் தான் உயிர் வாழறது? அது ஒரு நிமிஷத்துக்கு 39 மூச்சு விடுறது. புறா 8 வருஷம் தானே உயிர் வாழறது, 9 வருஷம் உயிர் வாழறது, ஏன் 37 மூச்சு தான் விடுறது ஒரு நிமிஷத்துக்கு. குரங்கு 14 வருஷம் உயிர் வாழறது, ஒரு நிமிஷத்துக்கு 32 மூச்சு விடுறது. நாய் 21 வருடங்கள் வரை அதிகபட்சமாக வாழ்கிறது, ஒரு நிமிடத்திற்கு 29 மூச்சை விடுகிறது. குதிரை 50 வருடங்கள் அதிகபட்சமாக உயிர் வாழ்கிறது, ஒரு நிமிடத்திற்கு 18 மூச்சு விடுகிறது. மனிதர்கள் 120 வருடம் வரை உயிர் வாழலாம், ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சு விடுகிறார்கள். யானை 160 வருடங்கள் வரை அதிகபட்சமாக உயிர் வாழ்கிறது, ஒரு நிமிடத்திற்கு 12 மூச்சு விடுகிறது. பைத்தான் சர்ப்பம் 250 வருடங்கள் கூட உயிர் வாழ்கின்றது. காட்டிலே இருக்கின்ற அந்த சர்ப்பங்கள்
ஒரு நிமிடத்திற்கு 8 மூச்சு விடுகிறது. ஆமைகள் 450 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கிறது. ஒரு நிமிடத்திற்கு 3 அல்லது அதிகபட்சமாக 4 மூச்சு தான் விடுகிறது. இப்ப பாருங்க, இதை வச்சுதான் மனிதர்களுக்கு ஆராய்ச்சி பண்றாங்க சித்தர்கள். அந்த சித்தர்கள் இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, இந்த சூக்குமத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அதிசூக்கும தத்துவம். இந்த அதிசூக்கும தத்துவத்தை கண்டுபிடிக்கணும்னா இந்த 31 தத்துவங்கள் சரியான முறையில இயங்கணும். இந்த 31 தத்துவத்துல 21 வந்து யூட்டிலிட்டிஸ். அந்த யூட்டிலிட்டிஸ் வந்து சரியான முறையில இயக்கணும். அந்த யூட்டிலிட்டிஸ் வந்து சரியான முறையில் இயக்கினாதான் மெயின் அந்த தச வாயுக்கள் ஒரு உடல்ல வந்து சரியான முறையில இயங்கும். அந்த தசவாயுக்கள் சரியான முறையில இயங்கும் பொழுது நமக்கு வந்து வாதம் பித்தம் கபம் சம்பந்தப்பட்டது சரியான முறையில இயங்கும். அப்பதான் சித்தர்கள் கண்டுபிடிக்கிறாங்க, இந்த தச நாடிகள்ல இடகலை, பிங்கலை, சுழிமுனை இது மூன்றும் வாதத்தோட ஒத்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. காந்தாரி, சிகுவை, சங்கினி, அலம்புடை இது நாளும் பித்தத்தோடு சம்பந்தப்பட்டது. அத்தி, புருடன், குகு இது மூன்றும் கபத்தோடு சம்பந்தப்பட்டது. இப்படி அவங்க வந்து இத பிரிக்கிறாங்க சித்தர்கள். இப்படி பிரிச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதை எப்படி வந்து முறைப்படுத்துறாங்க இந்த பிராணாயாம பயிற்சியை. இந்த பிராணாயாம பயிற்சி சித்தர்கள் முறைப்படுத்தும் பொழுது பூரகம், கும்பகம், ரேஷகம், பாக்கிய கும்பகம், கேவல கும்பகம், சுக பிராணாயாமம் மற்றும் சூன்ய கும்பகம் என்று 7ஆக பிரிக்கிறார்கள். பூரகம் என்பது மூச்சை உள்ளே இழுத்தல். கும்பகம் என்பது உள்ளே இழுத்த மூச்சை நிறுத்தி வைத்தல். ரேஷகம் என்பது நிறுத்தி வைத்த மூச்சை வெளியே விடுதல். பாக்கிய கும்பகம் என்பது வெளிவிட்ட பிறகும் மூச்சை உள்ளே இழுக்காமல் இருத்தல். கேவல கும்பகம் என்பது உள்மூச்சும் இல்லாமல் வெளிமூச்சும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை. சுகப்பிராணாயாமம் என்பது மூச்சை மெதுவாக உள்ளிழுத்து அதைவிட அதிக நேரம் கொடுத்து மூச்சை வெளியே விடுவது. சூன்ய கும்பகம் என்பது சித்தர்களுடைய நிலை. அதைத்தான் நம்ம வந்து ஃபார்முலா கணக்கெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகின்றோம். இந்த சித்தர்கள் இந்த பிராணாயாமத்தை எப்படி வந்து இப்படி இந்த முறைகள் கொடுத்திருக்கிறார்கள், இப்படி பிரித்திருக்கிறார்கள். இந்த பிரிச்சிருக்கிற இந்த அற்புதமான பயிற்சியை இந்த இடகலை, பிங்கலை, சுழிமுனை இப்போ 96 தத்துவத்திலிருந்து 31, 31 10 தனியா பிரிச்சிட்டோம். இந்த 21ல 3 முக்கியம். இடகலை, பிங்கலை, சுழிமுனை. இந்த இடகலை, பிங்கலை, சுழிமுனையை நாடி சுத்தி பிராணாயாமத்தின் மூலம் எப்படி சரியாக இயக்குவது, எந்தெந்த தினங்களில் எந்தெந்த நாடியை இயக்குவது, எந்தெந்த தினங்களில் எந்தெந்த நாடியை இயக்கினால் எந்தெந்த நோய்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம், இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை எப்படி செய்வது, எந்தெந்த நேரத்திலே செய்தால் என்னென்ன சித்திகள் நடக்கும், வெளியே விடுகின்ற 12 அங்குலம் மூச்சை ஒரு அங்குலமாக குறைப்பதற்கு வழிகள் என்ன, அப்படி ஒவ்வொரு அங்குலமாக இந்த மூச்சை குறைத்தால் நமக்கு என்னென்ன சித்திகள் கிடைக்கும், இந்த சித்திகள் கிடைக்கும் பொழுது நாம் இன்று உபயோகப்படுத்துகின்ற இந்த மூச்சினுடைய எண்ணிக்கையை இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தின் மூலமாக முறையாக செய்யும் பொழுது நம்முடைய மூச்சை எத்தனை மூச்சுகள் குறைத்தால் நம்முடைய ஆயுள் எப்படி விரிவடையும், எத்தனை வருடங்கள் நம்முடைய ஆயுள் விரிவடையும். இந்த சரக்கலை ஒரு அற்புதமான கலை. இந்த கலையை பற்றி, இதனுடைய நுட்பங்களை பற்றியும் அந்த அதிசூக்கும தத்துவத்தை பற்றியும் நாம் அடுத்த வகுப்பிலே கூறப்போகின்றோம். சிந்தனையாளர்களே, இது ஒரு அற்புதமான கலை, இந்த சரக்கலை. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இந்த சரக்கலையினுடைய ஒரு அவுட்லைன் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துட்டோம். இதை பத்தி நம்ம வந்து அடுத்த வகுப்பிலே கொஞ்சம் ஆழமா போக போகிறோம். அந்த ஆழமா போய் இது எப்படி இதை செய்யறது, இது மகரிஷி நமக்கு எந்தெந்த வகைகளில் கொடுக்கிறார்,
எப்படி இந்த 52 பிராணாயாமம் கொடுக்கிறார், காயகல்பத்துக்குள்ள எப்படி கொடுக்கிறார், தியானத்துக்குள்ள எப்படி கொடுக்கிறார், எல்லாத்தையும் நம்ம அடுத்த வகுப்பிலே விரிவாக பார்ப்போம் என்று கூறி, இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனைக்கு வாய்ப்பினை நல்கிய திருப்பூர் மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மதனையா அவர்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.